சட்டப்பேரவையில் வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் சிறுதானிய உற்பத்தியை அதிகரிப்பது, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், தென்னை வளர்ச்சியை மேம்படுத்த திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. நெல்லில் அதிக மகசூல் ஈட்டும் விவசாயிகளுக்கு மட்டுமே விருது வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சிறுதானியங்கள், கரும்பு உள்ளிட்ட 11 பயிர்களில் அதிக மகசூல் ஈட்டும் விவசாயிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 60,000 சிறு குறு விவசாயிகள் நிலமாற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு வேளாண் தொகுப்பு விநியோகத்திற்கு 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சூரியகாந்தி, நிலக்கடலை, எள், சோயா, முச்சை போன்ற எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை அதிகரிக்க 33 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் திருவண்ணாமலை, விழுப்புரம், ஈரோடு, சேலம், திருச்சி, கடலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து எண்ணெய் வித்துக்கள் சிறப்பு மண்டலம் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உழவர்களுக்கு அதிக வருவாய் ஈட்டவும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் திருச்சி முதல் நாகை வரையிலான வழித்தடத்தில் 1000 கோடி மதிப்பீட்டில் வேளாண் தொழில் பெருந்திட திட்டம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்தார். தஞ்சாவூர் புதிய வட்டார புத்தொழில் மையம் ஒன்று தமிழ்நாடு புத்தொழில் புத்தாக்க இயக்கம் மூலம் உருவாக்கப்படும். இந்த வேளாண் தொழில் பெருவழித்தடத்தின் மூலம் வேளாண்மை சார்ந்த பல்வேறு துறைகளின் திட்டங்களை ஒருங்கிணைத்து திறம்பட செயல்படுத்தும் வகையில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் தொழில் பெருந்திட திட்டம் ஒரு செயல்படுத்தப்படும். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 530 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வேளாண் கல்லூரியில் வாழை ஆராய்ச்சி நிலையம் தொடங்க 15 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருப்பூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் 25 உழவர் சந்தைகளில் அடிப்படை வசதிகளுக்காக 9 கோடி ரூபாயும், 23 லட்சம் மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்க மின்வாரியத்திற்கு 6536 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் சிறுதானிய சிற்றுண்டி உணவகம் தொடங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வேளாண்மையின் மகத்துவத்தை பள்ளி மாணவர்கள் அறிந்து கொள்வதற்காக கல்வித்துறையுடன் இணைந்து பண்ணை சுற்றுலா திட்டத்திற்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில்நுட்பங்கள் குறித்த சந்தேகங்களை விளக்க வட்டாரத்திற்கு பொறுப்பு அலுவலராக வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வேளாண் விஞ்ஞானி நியமிக்கப்படுவார் என்றும், வெளிநாட்டு வேளாண் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள 150 விவசாயிகளை இஸ்ரேல், நெதர்லாந்து, தாய்லாந்து, மலேசியா போன்ற நாடுகளுக்கு அழைத்து செல்வதற்காக 3 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதிதிராவிட பழங்குடியின சிறு குறு விவசாயிகளுக்கு மின் இணைப்பு அல்லது சூரிய சக்தி மூலம் இயங்கும் பம்ப் செட்டுகள் இலவசமாக நிறுவப்படும் என விவசாயத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். ஆதிதிராவிடர் பழங்குடியின விவசாயிகளின் வயல்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து அதில் மின் இணைப்பு அல்லது சூரிய சக்தி மூலம் இயங்கும் பம்பு செட்டுகள் இலவசமாக நிறுவப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொட்டு நீர் பாசன வசதியும் மானியத்தில் அமைத்து தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 300 ஆதிதிராவிட பழங்குடியின விவசாயிகளின் வயல்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து அதில் மின் இணைப்பு அல்லது சூரிய சக்தி மூலம் இயங்கும் பம்பு செட்டுகளும் இலவசமாக நிறுவப்பட்டு அதில் சொட்டு நீர் பாசன வசதியும் மானியத்தில் அமைத்து தரப்படும். வரும் நிதியாண்டில் ஆதிதிராவிடர் சிறு குறு விவசாயிகளுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிலும், பழங்குடியின சிறு குறு விவசாயிகளுக்கு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிலும் ஆக மொத்தம் 11 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் இயந்திரங்கள், மதிப்பு கூட்டு இயந்திரங்கள், சூரிய சக்தி பம்பு செட்டுகள், சூரிய சக்தி உலர்த்திகள், குளிர்சாதன கிடங்குகள், ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில், நிழல் வளைக்குடில் போன்ற உயர் மதிப்பு இடங்களுக்கு 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை, சேலம் மாவட்டம் சேர்வராயன்மலை, ஈரோடு மாவட்டம் தாளவாடி, பர்கூர், குதியாலத்தூர் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின விவசாயிகளுக்கு உதவும் வகையில் பழங்குடியின நலத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வனத்துறை, பன்னோக்கு கூட்டுறவு சங்கங்கள், தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து வேளாண்மை உழவர் நலத்துறை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கக வேளாண்மையில் ஈடுபடுவதோடு அதனை ஊக்குவிக்கும் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசால் நம்மாழ்வார் பெயரில் விருது வழங்கப்படும் என வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். அங்கக வேளாண்மை குறித்து பேரவையில் பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம்
அங்கக வேளாண்மையை ஊக்குவிக்க பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் 32 மாவட்டங்களில் 14,500 ஹெக்டேர் பரப்பில் 725 தொகுப்புகள் உருவாக்கப்படும் என கூறினார். மேலும் 10,000 ஹெக்டேருக்கு மானிய உதவி அளிக்க வரும் ஆண்டில் 26 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்தார். அங்கக இடுபொருட்களான பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம், மண்புழு உரம், அமிர்த கரைசல், மீன் அமிலம் போன்றவற்றை தயாரித்து விற்பனை செய்ய ஆர்வமுள்ள 100 உழவர் குழுக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் 1 கோடி ரூபாய் அளிக்கப்படும் என கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் அங்கக வேளாண்மையை ஊக்குவிக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் அங்கக வேளாண்மையை பெருமளவில் ஊக்குவிக்க ஒரு சிறப்பு திட்டம் 5 ஆண்டுகளில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். அங்கக வேளாண்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், வேதியியல் உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், அங்கக வேளாண் சாகுபடி முறைகளை அறிமுகப்படுத்துதல், மண்புழு உரம், பஞ்சகவியம், ரசக்கவியம் போன்றவற்றை உற்பத்தி செய்வதற்கான ஆலோசனைகளை வழங்குதல், சாகுபடி மானியம் வழங்குதல், அங்கக சான்று பெற பதிவு செய்தல், அங்கக விளைபொருட்களுக்கு அங்காடிகள் ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள வரும் ஆண்டில் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அங்கக வேளாண்மையில் நம்மாழ்வார் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அங்கக வேளாண்மையில் ஈடுபடுவதோடு அதனை ஊக்குவிக்கும் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று நம்மாழ்வார் பெயரில் விருது வழங்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த விருதுடன் 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 கிலோ கேழ்வரகு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்தார். கம்பு, கேழ்வரகு, சோளம், பனிவரகு, குதிரைவாலி, சாமை உள்ளிட்ட சிறுதானியங்கள் ஊட்டச்சத்து மிகுந்துள்ளதால் இவற்றை மீண்டும் செழிக்கச் செய்யும் பொருட்டு நாமக்கல், திருப்பூர், கோவை, ஈரோடு, புதுக்கோட்டை மாவட்டங்கள் ஏற்கனவே உள்ள சிறுதானிய மண்டலங்களில் சேர்த்துக் கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு சிறுதானிய இயக்கத்தின் மூலம் 50,000 ஏக்கரில் சிறுதானிய சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் 100 சிறுதானிய உற்பத்தி குழுக்களை உருவாக்கவும் 12,500 ஏக்கரில் தெளிப்பு நீர் பாசனம் அமைக்கவும் மானியம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். மக்களிடம் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க சிறுதானிய திருவிழா இந்த இயக்கம் மூலம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மல்லிகை, கருவேப்பிலை, மிளகாய், பலா உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களை தொகுப்பு முறையில் விளைவித்து உள்நாட்டில் மட்டுமின்றி உலக அளவில் தனி அடையாளத்தை பெறுவதற்கான புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையை மையமாக கொண்டு விருதுநகர், திண்டுக்கல், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய மல்லிகை இயக்கத்திற்கு நிதிநிலை அறிக்கையில் 7 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உரிய காலத்தில் கவாத்து செய்யவும், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து, பயிர் பாதுகாப்பு மேலாண்மை முறைகளை மேற்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மல்லிகை, கருவேப்பிலை, மிளகாய், பலா போன்ற தோட்டக்கலை பயிர்கள் அதிகம் பயிரிடப்படும் மாவட்டங்களில் இதற்கான தனித்தொகுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு உற்பத்தி முதல் அறுவடை பின் செய்யும் மேலாண்மை உட்பட ஏற்றுமதி வரை அனைத்து நிலைகளிலும் கவனம் செலுத்தி ஒட்டுமொத்த வளர்ச்சி அடையும் நோக்கில் திட்டம் செயல்படுத்தப்படும். விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கி ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்ட் ஃபேக்டரி இங்க வந்துச்சுன்னா எங்களுக்கு விலைவாசி பூக்கள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், வருமானம் அதிகம் கிடைக்கும். இதுல இதேபோல் பன்ருட்டி பலாவிற்கு ஒருங்கிணைந்த தொகுப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர், கடலூர், திண்டுக்கல் என 21 மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த பலா இயக்கத்திற்கு நிதிநிலை அறிக்கையில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையை கொண்டு போகணும், வியாபாரத்தை இதை இன்னும் மேன்மைப்படுத்தணும், அதே மாதிரி விளைச்சலை பெருக்கணும், இன்னும் பல ஏக்கர்ல மரத்தை வைக்கணும். அப்படின் போது எங்களுக்கு இந்த மாதிரி மானியமோ அல்ல இன்சூரன்ஸோ இடுப்பொருளோ இதெல்லாம் வழங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு நாங்க ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். மேலும் ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களை உள்ளடக்கி மிளகாய் மண்டலம் உருவாக்கப்படும். இதற்காக 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் சீமை கருவேல மரங்களை அகற்றி மிளகாய் சாகுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் 3 மாவட்டங்களை அடக்கி வத்தல் மண்டலம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வத்தல் மண்டலம் அமைக்கிறதுனால எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தான். குண்டு வத்தல் இந்த பகுதியில் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிறப்பாக விளையக்கூடியது. அடுத்து பார்த்தோம்னா சீமை கருவேல மரங்களை முழுக்க நீக்கிட்டு சீமையா ஆக்குவோம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம். கோவை மாவட்டத்தை மையமாக கொண்டு கருவேப்பிலை தொகுப்புக்கு நிதிநிலை அறிக்கையில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது.
தேனி, திண்டுக்கல், கரூர், தூத்துக்குடி, திருப்பூர், அரியலூர், மதுரை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய முருங்கை ஏற்றுமதி மண்டலத்திற்கு 11 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கமே நேரடியாக தலையிட்டு இப்பொழுது அறிவித்திருக்கிறதை போன்று ஏற்றுமதி மண்டலமாக அறிவிப்பதன் மூலம் அரசே அதனை கொள்முதல் செய்து வெளியிலே அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த பகுதியில் இருக்கிற முருங்கை சாகுபடி செய்கிற விவசாயிகள் அதிக அளவில் லாபம் பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்கிற கருத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நீடித்த நிலையான பருத்தி இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் 4,52,000 பேரல்களாக பருத்தி உற்பத்தியை உயர்த்தும் வகையில் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் வெங்காயம் வரத்தை நிலைப்படுத்த பெரம்பலூர், நாமக்கல் உள்ளடக்கிய மாவட்டங்களுக்கு 29 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தக்காளி உற்பத்தி திறனை மேம்படுத்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 19 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண் நிதிநிலை தாக்கல் செய்தபோது மாப்பிள்ளை சம்பா அரிசி குறித்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நகைச்சுவையோடு பேசியது சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது. ஏரினும் நன்றால் எருது விடுதல் என்ற திருக்குறளுடன் சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசின் 2023-2024 ஆண்டிற்கான வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை பட்ஜெட் தாக்கலை சபாநாயகர் அப்பாவு தொடங்கி வைத்தார். ஏரினும் நன்றால் எருவிடுதல், கட்டவின் நீரினும் நன்றதன் காப்பு, உழுவதை காட்டிலும் உரமிடுதல் நல்லது, களை எடுப்பதும் நீர் பாய்ச்சுவதும் மிகவும் நல்லது, அதைவிட நல்லது அந்த பயிரை பாதுகாப்பது. மூன்றாவது முறையாக வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பச்சை துண்டு அணிந்து வந்தார். அவருக்கு உறுப்பினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முனைப்பாடியாரின் இன்சொல் விளைநிலமா என்ற அறநெறிச் சாரத்தை கூறி அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தனது உரையை தொடங்கினார். இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக, பன்சொல் களைகட்டு வாய்மை இரவட்டி, அன்பினை பாய்ச்சி அறக்கதை ஈனவோர், தைங்குழு விடுகாலை செய்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அளித்த அரிய வாய்ப்பின் பொருட்டு இந்த 3ஆம் வேளாண் நிதிநிலை அறிக்கையை இந்த சபையின் முன் வைக்கின்ற மகத்தான வாய்ப்பை நான் பெற்றுள்ளேன். தனது உரையில் மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டால் மாப்பிள்ளை மாதிரி இருக்கலாம் என்றும், தங்கச் சம்பா சாப்பிட்டால் தங்க மாதிரி ஜொலிக்கலாம் என்றும் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நகைச்சுவையோடு தெரிவித்தார். மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டா மாப்பிள்ளையா இருக்கலாம், தங்க சம்பா சாப்பிட்டா தங்கமா இருக்கலாம். இதெல்லாம் சாப்பிடணும். இதுல சர்க்கரை எல்லாருக்கும் கொடுங்க, சாப்பிடறதுக்கு தயாரா இருக்காங்க. எல்லாம் கொடுத்துருவாங்க. முன்னதாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை வைத்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தினார். பின்னர் முதலமைச்சர் MK ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது மலர் கொத்திற்கு பதிலாக சிறுதானிய பயிர்களின் கொத்தை பரிசாக அழைத்தார். வேளாண் துறையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்தமைக்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் முதலமைச்சருக்கு MLA TRP ராஜா மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்களையும் பரிசாக வழங்கினார். வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதியின் நினைவிடங்களில் முதலமைச்சர் MK ஸ்டாலினும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வமும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.